அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் தெளிவாக்கி கொண்டே வரார். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தெளிவாக்குறார். பழக்க தோஷமாக சில காரியத்தை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னே எது செய்கிறோமோ கரெக்டாக செய்யணும். ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளுகிற மாதிரி நடக்கிறேன், அவ்வளோதான். இப்போது பெங்களூருக்கு ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சுங்க, எனக்கு தான் தெரியும் நான் என்னத்துக்கு போகிறேன்னு. புரியுதா? என் கூட நிறைய பேர் வந்தாலும் நான் என்னென்ன பண்ண போகிறேன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நான் காலையில் எழுந்த உடனேயே மற்ற வேலைகளை கழுவித்துக்கு முன்னே எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்றேன். ஒப்பு கொடுக்குறேன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளை தந்திருக்கிறதுக்காக நல்ல இந்த நாளிலே என்னை நீங்கள் நடத்துங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஆளுக செய்யுங்க. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து நான் செயல்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. என்கிட்ட எதெல்லாம் கொடுத்துருக்குறீங்களோ, என்னை சுற்றி எதெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் நீங்களே தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்போ பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா அவர் தான் பாதுகாத்து வராரு. தொடர்ந்து நீங்கள் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க. அதே தான் இரவு ஆண்டவரை இன்றைக்கி காத்ததுக்காக நன்றி. நான் எப்போ ஜபிக்கிறேன், எங்கே ஜபிக்கிறேன், ஏன்னா யாரும் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் ஜபத்திலே இருக்கிறாருன்னு யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம இருதயம் எப்போதும் 24 மணி நேரமும் தேவனோட கனெக்டிவிட்டியில் இருக்கணும். நம்ம சரீரம் தூங்கினாலும் இந்த ஆத்மா தேவனோடு கூட கனெக்டிவிட்டியில் இருக்கணும். அதுதான் தாவீது ஆத்மாவை பார்த்து சொல்லுகிற அந்த சங்கீதம் 103. சரீரம் தூங்கும் போது தான் ஆத்மாவுக்கு சொல்லணும். நம்ம ஆட்கள் பகலில் இருக்கும் போதெல்லாம் என்ன ஆத்மாவை சரி சொல்லிக்க. கண்ட்ரோல் எஸ்ன்னுக்குதுல்ல, கண்ட்ரோல் எஸ்ன்னா என்ன? கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் எஸ்ன்னா என்ன? சேவ் பண்ணுறது. என்னது? கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது? சேவ் பண்ணுறது. ஒவ்வொரு முறையும் டைப்பிங் அடிச்சுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா அது சேவ் ஆயிரும். அந்த மாதிரி இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு வேளை சொல்லிக்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன். ஆத்மா உன்னை பார்த்து, உன் ஆத்மா உன்னை பார்த்தே சிரிக்கும். நீ மூச்சுட்டு இருக்கிறப்ப நீ சொல்கிற, எப்போ பார்த்தாலும் எனக்கே சொல்லணுங்கிற. உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செய்கிறேன். முழிச்சிருக்கிறப்போ உன் வேலையை நீ செய், நீ தூங்குறப்போ என் வேலையை நான் செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு இணைப்புக்குள்ளே வரணும். ஆமென், ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அப்போ நான் காலையிலேயே ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறேன். காரில் உட்காந்து பிறகு நான் ஜெபம் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணின்னு இருந்தேன். எல்லோரும் சேர்ந்து போகிறதுக்கு முன்னே ஒரு ஜெபம் பண்ணிடுவோம்னுவாங்க. ஃபார்மாலிட்டி, அதாவது அவங்க சொல்லுவாங்க ஜெபம் பண்ணிட்டு போவோம். நான் தான் காலையிலே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேனே, திரும்ப அவருக்கு என்னத்துக்கு சொல்கிறது? அவர் ஒரு முறை சொன்னாலே போதும், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்களுக்குள்ளே நீங்கள் வரும்போது திரும்ப சொன்ன காரியத்தையே தேவன்கிட்ட ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் ரொம்ப அழகாக நடத்துகிறவர். ஒரு விஷயத்தை உனக்கே 2 முறை 3 முறை சொன்னால் எவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு யோசித்து பாரு. அம்மா கொஞ்சம் தண்ணி ஏற்றணும் அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோ. ஒரு 5 நிமிஷத்தில் வரல, அவங்க ஏதோ கலார்னு இருப்பாங்க, இல்லை எதனா வேலை செஞ்சுருப்பாங்க, வரல. அம்மா கொஞ்சம் அதுதான் சொல்லிட்டீங்களே, வரல. இன்னொரு முறை அம்மா தண்ணி ஏற்றணுவானா ஏற்றணும், அந்த தண்ணி உங்கள் மேலே ஊற்றிடுவாங்க. அப்போ ஒரு விஷயத்தை 2 முறை 3 முறை சொல்லும் போது உனக்கே டென்ஷன் ஆகிறேன். நான் ஆண்டு டென்ஷன் ஆகிறதில்ல, திரும்ப ஏன் தேவையில்லாத பேசிட்டு இருக்கிற. உன் வார்த்தைகள் அதிகமாக இல்லாதபடி குறைந்திருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாமோ பூமியில் இருக்கிறோம். அதனால் அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கவுங்க செய்கிறாங்க. நாமும் அதே தான். நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றுறோமா, அது ரொம்ப முக்கியம். நம்ம அந்தபடி செயல்படும் போது தான் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது உங்களுக்கு ஏற்கனவே போதித்த போல் போன வாரம் வேறு ஒரு டாப்பிக்கில் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அந்த இடத்துல நாம் ஏற்கனவே தியானித்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அதில் ஒரு வசனத்தை வாசித்தோம். 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த வசனம் ஏற்கனவே 2-3 வாரங்களுக்கு முன்னே வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து சில காரியங்களை அதில் கவனித்து வருகிறோம். என்ன வசனம் அது? 55. உங்க செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைக்கும். இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆத்துமா பிழைக்கணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? நீ பிழைக்கிறதுக்கா, ஆத்மா பிழைக்கிறதுக்கா? இதை கேட்குறேன்.
பதில் சொல்லுங்க. நீ பிழைக்கிறதுக்கா உன் ஆத்மா பிழைக்கிறதுக்கா? என் ஆத்துமா பிழைக்கும். 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய அப்படியே சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போகாமல் உலகத்திலே பணக்காரனாய் கோட்டீஸ்வரனாய் அவன் சகல சேட்டு நகைகளையும் வாங்கி மாடியின் மேல மாடி கட்டி நிலங்களை வாங்கி அவன் உயர்ந்து அவன் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக மனம் போல வாழட்டும் அப்படின்னு நான் சொன்னாரு. அதுக்கு தான் இயேசு வந்தாரு. நான் சொன்னாரு எதுக்கு வந்தாரு? அவன் கெட்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தில் அவன் என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையும் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்ப உலகத்தின் மீது அன்பு கூர்ந்ததுக்கு காரணம் என்ன? நீ நித்தியத்துக்குள் பிரவேசிக்கணும்பா. அதுதான் முக்கியம். இயேசு வந்ததுக்கு முக்கியமான காரணமே நீ நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நீ நித்திய ராஜ்யத்துக்குள் வரணும். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் கடந்து வந்தார். அப்போது அதுக்கு ஏன் உலகத்தை ஆண்டவர் படிக்கணும் அப்படின்னா, அவர் கர்த்தர், அவர் மனுஷனை படைத்தார். உனக்கு என்ன பிரச்சனை? அவர் படைத்தார், அவர் இஷ்டம். அது சாத்தானை தள்ளிட்டாருங்க. சத்துரு தள்ளப்பட்டது ஏற்கனவே நம்ம எந்த புத்தகத்தில் வாசித்தோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தோம். விழுந்தாயே, தேவனுக்கு மேலே உன்னை யோசித்தாயே, நீ உன்னை கீழே தள்ளினாயே, நீ எவ்வளோ ரூபத்தில் எத்தனை விதமான கற்களால் நீ அலங்கரிக்கப்பட்டிருந்த, எவ்வளோ மேன்மையாக கர்த்தர் உன்னை வச்சிருந்தாரு, அதெல்லாம் அறியாமல் நீ தேவனுக்கு மேலே உன்னை யோசித்து அங்கேருந்து தள்ளப்பட்டாயே, தள்ளு உண்டு போனாயே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுமா? சாத்தானை குறித்து ஏற்கனவே வாசித்திருக்கிறோமா இல்லையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்திருங்கம்மா. சத்தியமா. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தனாகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோந்திரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இப்ப பாருங்க, ஏற்கனவே சொல்லிட்டு தான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல அவனை ஆண்டவர் அவ்வளோ ரூபத்தில் அவனை அழகாக வச்சிருந்தான். ஞானம் உள்ளவன் அவன், அழகானவன் அவன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வசனங்கள் வாசித்துருங்க ஃபாஸ்ட்டாக. நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவர், பத்மராகும், புஷ்பராகும், வைரம், படிங்க பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றி இருந்தாய். நீ குறையற்றி இருந்தப்பா. சாத்தானை பார்த்து சொல்ல, நீ குறையில்லாம இருந்த. உங்ககிட்ட அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ குறையில்லாம இருந்த. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி. போதும், அதுக்கப்புறமா நீங்க போய் வாசித்துங்க. ஆகாதவன் என்று தள்ளி, புரியுதா? அவனை தள்ளிட்டார். அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் தள்ளப்பட்டான். இந்த சாத்தான் யாரா இருந்தா? வர்ஷிப் லீடரா இருந்தா. அவன் வர்ஷிப்புக்கு அவனை தான் ஆண்டவர் பிரதான தூதனாய் வைத்திருந்தார். வர்ஷிப் பண்ணுறவன் ஆண்டவர் வர்ஷிப் பண்ணாவன், வர்ஷிப் பண்ணுறவங்களை என்னையும் கொஞ்சம் சேர்த்து வர்ஷிப் பண்ணுறான்னு சொன்னதுனால தான் பிரச்சனை வந்துச்சு. அவனை தேவன் தள்ளிட்டார். அவனை தள்ளின பிறகு அவன் எங்கே இருக்கிறான்றது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவன் தள்ளினோடனே பூமிக்கு வரல. அவன் எங்கே இருந்தான்? வான மண்டலங்களிலே அவன் வாசம் பண்ணினான். வானாதி வானங்கள் இருக்கு, புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை வானங்கள் வைக்கும் போனார்? 3வது வானம் வைக்கும் போனார். அப்போ வானாதி வானங்கள் இருக்கு.
அப்போ இந்த வான மண்டலங்கள் எங்கே சொல்லப்படுது அப்படின்னாக்கா, நமக்கு தானியேல் ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் 21வது நாள் வரான். 21வது நாள் வந்து சொல்கிறா, பிரியமானவனே உன் ஜெபம் முதலாவது நாளே கேட்கப்பட்டது. ஆனால் நான் புறப்பட்டு வந்தேன் பதிலோட. பரிஷாவின் அதிபதி என்னை தடுத்து நிறுத்தினான், என்னை பிடித்து வைத்திருந்தான். மைக்கேல் வந்து என்னை விடுவித்ததுனால இன்றைக்கு தான் நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், பதிலை கொண்டு வரேன். அப்படின்னா தானியேல் 21 நாள் ஜபிக்க வேணும்னு அவசியம் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் பதில் வரல. ஆனால் இந்த பதிலை பெறுகிற வரை தானியேல் ஜபம் பண்ணினார். ஆமென். அதை தான் இயேசு சொல்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பெற்றுக்கொள்ளுகிற வரை கேட்கணும், உனக்கு திறக்கப்படுகிற வரை தட்டணும், நீ தேடுகிறது கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடணும் என்பதை ரொம்ப துல்லியமாய் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த பரிஷாவின் அதிபதி யார்? சாத்தான். அவன் அந்த இடத்துல இருந்து அவனை தடை பண்ணுறான். அப்போ வான மண்டலங்களிலே ஒரு பொல்லாத சேனை இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்குது. இன்னும் வான மண்டலங்களில் தான் இருக்குது. எப்படி தேவன் பரலோகத்திலிருந்து இங்கேருந்து ஜபிக்கிற ஜபத்தை, இப்போ அந்த ஜபம் அவனை தாண்டி தான் போனோம். அந்த ஜபம் தாண்டி போனனாலும் இயேசுவின் ரத்தம் இல்லாத அது போவே போகாது. இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம்தான் அதை தாண்டி போகக்கூடிய வல்லமை இருக்குது. உன் குரலுக்கு இல்லை, உன் கண்ணீருக்கு இல்லை. அந்த கண்ணீர் கூட இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்தால் அதுக்கு பவர் அதிகம். ஆனால் அந்த இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படாது, நீ புலம்பிட்டே இருந்தினா கூட கேட்கப்படாது. பரிஷாவின் அதிபதி தடை பண்ணுவான். அப்போது இவன் தடை பண்ணி வைக்கிறான். ஸோ இப்போ அவன் வானமண்டலங்களில் இருக்கிறான். எப்படி தேவன் பரலோகத்திலேருந்து இந்த பூமியில் கிரியை செய்கிறாரோ அதே போல் அவன் வானமண்டலங்களிலிருந்து இந்த பூமியை வந்து திருடன் திருடவும், யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வர, நானோ உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இந்த உலகத்துக்குள் வந்தேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் இயேசு வரார். அப்போ அவனுடைய வேலையே என்ன? திருடணும். என்னத்தை திருடுறா? உன் பொருளையா? ஐயோ, அவங்ககிட்ட பொருள் பயங்கரமாக இருக்குது. அவங்ககிட்ட பொருளுக்கு பஞ்சம் இல்லைங்க. அவங்ககிட்ட உலகத்தின் காரியத்துக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாம் வந்து தான். எப்போ ஆதாம் ஏவால வஞ்சித்து அவன் வாங்கினானோ மொத்த அதிகாரமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் இயேசுவை சோதிக்க வரும்போது அவன் சொல்கிறான், பூமியில் எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே பர்வதத்தில் நிற்க வச்சு காமிச்சிட்டு, இவைகள் எல்லாம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு கொடுப்பேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொள்வாயாக, இப்போ அப்பால் எப்போ. அப்போ உன் தேவனாக கர்த்தர்ன்னு சாத்தானுங்க சொல்கிறாரு. ஏன்னா அவன் அங்கேருந்து தான் தள்ளப்பட்டவன், புரியுதா? தள்ளப்பட்டவன். அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருச்சு. நமக்கு ஆண்டவர் இரக்கம் தந்திருக்கிறார். ஏன்னா விழுந்து போன தேவ தூதர்களுக்கு மீட்பு இல்லை, ஆனால் நமக்கு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதனால தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம தேவனுக்கு விரோதமாக ஒரு சிங்கிள் காரியம், சின்ன காரியத்தை பார்த்தாலும் யோசித்தாலும் செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் நம்ம ஆர்த்து நின்றோம். நம்ம யார்த்தையும் இன்னும் ஓடிட்டே இருக்குன்னா அவர் இரக்கம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். எதுக்கு? தொடர்ந்து நீ அதையே செஞ்சுட்டு இரு அப்படின்றதுக்காக இல்லை, மனம் திரும்பி நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிற பாத்திரமாய் மாறிடு. அதை யோசி, தீமையான வழியில் போவாத அப்படின்றத ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது இப்போ அவன் வான மண்டலங்களிலே அங்கே வாசம் பண்ணுறான், அங்கேருந்து தான் இங்கே கிரியை செய்கிறான். அவன் வர்றதே திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவன் என்னத்தை திருடுறான் அப்படின்னா, உன்னை திருடுறான். உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு தெரியும். இப்போது 1/3 சாத்தானோட தள்ளப்பட்டாங்க. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதுக்கு காரணம் என்ன? சாத்தான் இல்லை, அதுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா அதுக்கு தான் நம்மை பார்த்து சொல்கிறார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம்ம உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர் துதியை சொல்லுவதுக்கு. அதுதான் வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நாமத்தை உயர்த்தணும். அதுக்கு தான் சாத்தானை கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ அவன் இல்லை. அவன் இல்லாத அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் தேவ தூதர்களோடு கூட சற்று குறைவுள்ளவர்களாய் நம்மை உருவாக்கி
அவரை துதிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வேலை என்ன? வேலை என்ன? துதிக்கணும். அதுக்கு தான் யோபுக்கு ரெட்டத்தனியாக தேவன் எல்லாத்தையும் உலகத்தில் திருப்பி கொடுத்தார். அவன் ரெட்டத்தனியாக கேட்டானா? இல்லை யோபு எங்கன்னா போய் ஆண்டவரே நான் இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு கொடுங்கன்னு கேட்டானா? நம்ம கேட்டுங்கிறோம். எப்போவுமே பாருங்கள், பொருளை கேட்காதீங்க, பணத்தை கேட்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம், என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க, என்னை நேர்மையான பாதையில் நடத்துங்க, என்னை பரிசுத்தமாக நடத்துங்க, என் சிந்தையை ஆளுகை செய்யுங்க, என் பார்வையை ஆளுகை செய்யுங்க, என் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, என்னை உருவாக்குங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே பாருங்கள், கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் சேர்ப்பார். அந்த கூட சேர்ந்து வர்றதில் உன் தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்து கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இயேசு எங்கேயாவது போய் எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? எதுக்காகவும் ஜெபம் பண்ணலான்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். இந்த தெளிவெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்த 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 நான் என்ன முதலாவது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு போதிக்கிறேன். போதிக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்பவுமே உலகத்தின் காரியத்தின் மீது நோக்கமாக இல்லாமல் தேவ திட்டத்தின் மீது நோக்கமாக இருங்க. உலகத்தின் காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றேன். இந்த உலகத்தில் உங்களை வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ தேவன் அவைகளெல்லாம் கட்டாயமாக வாய்க்க பண்ணுவார். ஆனால் எப்படிப்பட்டதை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா, நீ தேவனை விட்டு விலகி போகாததை மாத்திரம்தான் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தவிர நீ தேவனை விட்டு விலகி போகிறன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணவே மாட்டார். உனக்கும் எதிர்காலம் தெரியாது, அவருக்கும் உன்னுடைய எல்லாமே தெரியும். புரியுதா? எல்லாமே தெரியும். அதனால தான் சில காரியத்தில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போலயே தெரியும். அது காரணம் உங்களை நேசிக்கிறதுனால, உங்கள் ஆத்துமாவின் முக்கியத்துவத்தினால ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவர், கிருபைகளை விளங்க பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஸோ அதனால் நல்லா யோசித்து பாருங்கள். வசனத்தை நம்ம ஆராய்ந்து அறிந்து வசனத்தின்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் இரக்கம் பாராட்டுவார். அப்போ நம்மளை அதுக்கு தான் உருவாக்கினார். தேவனை துதிப்பது தான் நம்முடைய வாயில. ஏன்னா யோபு சொல்கிறாரு, அவர் எதையும் கேட்கறதில்ல. அவர் அந்த 42 அதிகாரமும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவருக்கும் ஆண்டவருக்கும் 42 அதிகாரம் வரைக்கும் 41 அதிகாரம் வரைக்கும் அவர் புலம்பிகிட்டே இருக்கிறார். எப்போ அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து பேச ஆரம்பித்த உடனே புலம்பல் ஆரம்பித்து புலம்பிகிட்டே இருக்கிறார். ஒரு காரியமும் நடப்பதில்லை. ஆனால் கடைசியில் சொல்லிட்டார், எப்பா என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ என் வாய் திறந்து பேசுகிறேன், நான் மன்னிச்சிடணும்னு தேவன் இறங்கி வந்து அவர் இழந்ததை ரெட்டத்தனியாக தேவன் தான் தரார். தவிர அவர் எனக்கு ரெட்டத்தனியாக கொடுங்கன்னு கேட்கறதே இல்லை. இன்னைக்கு நம்ம கேட்டு உட்காந்துருக்கிறோம், ரெட்ட தனியாக தாங்க, 100 மடங்கு தாங்க. ஆபிரகாமுக்கு 100 மடங்கு கேட்டாரா? ஆபிரகாமு ஆண்டவர்கிட்ட போய் என்னை 100 மடங்கு ஆசீர்வதின்னு கேட்டாரா? இல்லை, ஜாபஸ் ஜபம் பண்ணினான். அவன் என்ன ஜபம் பண்ணனா? நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்ல, தேவா என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டார். வேற எதனா கேட்டானா? என் எல்லைகளை பெரிதாக்கணும். எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஆசீர்வாதம்னா எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். நம்ம பணம், பொருள், நமக்கு இருக்கிற வசதிகள் தான் ஆசீர்வாதம் யோசிக்கிறோம். அது இல்லை, நம்ம தேவனோடு கூட இணைந்திருப்பது தான் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அப்போ சாத்தான் வந்து மேலேருந்து கிரியை செய்கிறான். நல்ல மனசில் வச்சுங்க. அவன் எப்போ உழுறான் அப்படின்னா அந்தி கிறிஸ்து காலத்தில் உழுறான். அது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அவன் யாரை மோசம் போக்குறான்? உலகம் அனைத்தையும். உன்னை மாத்திரம் இல்லை, என்ன மாத்திரம் இல்லை, உலக அனைத்தையும் மோசம் போக்குறான். மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. எப்ப தள்ளப்பட்டது? பூமியிலே. எப்ப தள்ளப்பட்டது? மகா உபத்திரவத்தின் காலத்தில். அப்பதான் மகா உபத்திரவம் உலகத்துக்குள் வருது. புரியுதா? அவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் பூமியில் பெர்மனன்ட், அதுக்கு மேலே அவன் ஏறி போகவே முடியாது. இப்போ அவன் வானமண்டலங்களில் இருக்கிறான். அவன் அங்கேருந்து தள்ளப்படுறான். தேவன் தன்னுடைய ஃபோர்ஸை வச்சு அவனை தள்ளுறார், கீழே வரான் அவன். அப்போ உலகத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய ஆபத்து வரும் என்று சொல்லை கேட்டேன் என்று அந்த இடத்துல யோவான் கண்டு எழுதுகிறார். வாஸ்தருங்கத்தை. அது பூமியில விழ தள்ளப்பட்டது.
அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆ. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு. இரவும் பகலும் அவன் என்ன பண்றான்? குற்றம் சுமத்தும் பொருட்டு. உன் மேல என்ன பண்றான் அவன்? இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல அவன் என்ன பண்றான்? குற்றம் சுமத்துறான். உன் மேல என்ன பண்றான்? யாருக்கிட்ட? தேவன்கிட்ட போய் கோல் மூட்டினே இருக்கிறான். அவனுடைய வேலையை என்ன? குற்றம் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல ஓயாம அவனை இன்னாத்தான் திட்டு ஓயாம குற்றம் சுமத்துறவன் அவன் ஒண்டியாதான். குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். அதாவது மரணம் சந்திச்சாலும் பரவாயில்லன்றது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தான் அவன் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் அவன் என்ன பண்ண முடியும்? இவன் இப்போ கூட வானமண்டலங்கள் தான் இருக்கிறான். அங்கேருந்து வந்து இந்த பூமியில் கிரியை செய்கிறான், உன் மனசில் கிரியை செய்கிறான், உன் எண்ணத்தில் கிரியை செய்கிறான். அவன் தூதர்களை வச்சு இவன் டைவெர்ட் பண்ணு, இவன் எங்கே டைவெர்ட் ஆவான், இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன பண்ணணுன்றது டைவர்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறான். நீ எதில் வந்து தேவனுக்கு விரோதமாக செஞ்சுட்டே இருப்ப. ஆனால் ஆண்டவர் ஒரு பக்கம் இரக்கம் திறந்துட்டே இருக்கிறாருன்னு வைங்க. அதுக்கு காரணம் நீங்கள் எப்படியாகிலும் நீதியாக வாழ்ந்துருவீங்க, ஜெயிக்கணும். ஏன்னா 7 சபைக்கும் சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஜெயங்கொள்ளுகிறவன், ஜெயங்கொள்ளுகிறவன், ஜெயங்கொள்ளுகிறவன். அந்த ஜெயிக்கணும்னா காது உள்ளவன் கேட்க கடவன். 7 இடத்துல சொல்லுது காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்டால் அவன் என்ன பெற முடியும்? ஜெயம் பெற முடியும். இந்த கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்கிறபடி நடக்கணும். அவன் தான் ஜெயிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதை மனசுல வச்சுங்க. சாத்தான் எங்க இருக்கிறான்? நம்ம கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு போயிட்ட பிறகுதான் அவன் இந்த பூமியில தள்ளப்படுறான். அது வரைக்கும் எங்க இருக்கிறான்? வான மண்டலங்களிலே இருக்கிறான். அங்கேருந்து அவன் அப்போ தான் தள்ளப்படுறான். பூமி மேலே பெரிய ஆபத்து வரும் என்று அதுக்கு பின்பு எழுதப்பட்டிருக்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்போ தான் தள்ளப்படுறான். அது வரைக்கும் அங்கேருந்து தான் கிரியை செய்கிறான். இப்போ இந்த சாத்தான் ரொம்ப அழகு உள்ளவன், ரொம்ப டேலண்ட் உள்ளவன். அவன் நாகசுரங்கமோ, அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவனால் வந்தது தாங்க உலகத்துக்குள்ளே. ஏன்னா அவன் தான் தேவனை ஆராதிக்கிறவன். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கொண்டு வந்தவங்க கூட நல்லா மயக்கக்கூடிய பாட்டுங்கள். அந்த பாட்டு கேட்டாலே உன் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த பாட்டு கேட்டாலே நீ தேவனோடு கூட இணைகிறது போலவே இருக்கும், ஆனால் இணைய மாட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப போய் உன் இஷ்டப்படி தான் வாழ்வேன். தேவனோடு இணைக்கிறது என்ன தெரியுமா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஃபுல்லாக விட்டு நான் ஆண்டவர் கூட நின்ட்டு அது என்னென்ன நடக்கட்டும். ஏன்னா யோபு சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். வாயில் சொல்கிறது இல்லை, செயல்முறையில் யோபு காண்பித்தார். அவன் கேட்காததை தேவன் திருப்பினார். அவனுக்கு ரெட்டை தனியாக தேவன் தந்தார். ஆபிரகாமும் 1000 மடங்களுக்கு போய் கேட்கல, ஆனால் ஆண்டவர் தான் அவனை ஆசீர்வதித்தார். ஏன்னா என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியடா, நீ சொன்னவொன்னே வெளியே வந்தியே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, நான் போனால் என்னை ஆசீர்வதிப்பீங்களா அப்படின்னு கேட்டுன்னு உட்காந்துருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நான் சொல்கிறது நீ செய், உனக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியமோ அதெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் நான் சொல்கிறத நீ தெளிவாக செய்யணும். அப்போது கேளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55:3 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்போவுமே யாரை குறித்து தியானிக்கிறோன்னா, கொஞ்ச நாளாகவே சாமுவேல் குறித்தும் இந்த சவுலை குறித்தும் நம்ம தியானித்துட்டு வரோம். அப்போ அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சவுல் வந்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்கிறார். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டு அவர் சுயதனமாய் நடந்ததை வேதத்தில் ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கான வந்த விளைவுகள் பயங்கரமான விளைவுகள். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் தரார். நீங்கள் ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. 15:1 வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி,
இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் ம் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. ம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். ம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. இப்போ இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சரியா? இதெல்லாம் பிரீஃபாக தான் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் ஏன் அமலேக்கியர்களை சங்கரிக்க சொல்கிறாருன்னா, என் ஜனத்தை நான் நடத்திட்டு வரப்போ எனக்கு விரோதமாக குறுக்க வந்து அவன் என்ன பண்ணுறான், நின்னா. அதனால என்ன பண்ணணும், அவனை நீ சங்கரிக்கணும். என்ன பண்ணணும்? சங்கரிக்கணும். அவனை என்ன பண்ணணும்? சங்கரிக்கணும். என்னெல்லாம் சங்கரிக்க சொல்கிறாருன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கோம், வாசிங்க. அவன் மேல் இரக்கம் வைக்காமல், அவன் மேல இரக்கம் பாராம, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடத்தக்க என்றார். அப்போ இதுதான் அவருக்கு விடுற கட்டளை. ஆனா அவர் போறார், ஆண்டுடைய வார்த்தை கேட்டுன்னு போறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட அப்படி தான் போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றணும், ஊழியம் செய்யணும், கர்த்தர் சொன்னதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு போகிறோம். ஆனால் பூரணமாக தேவன் சொல்கிறத நிறைவேற்றுறோமா? ஆண்டவர் சொல்லிட்டார், இரக்கம் வைக்காதப்பா. அவங்க அழுவாங்க, நீ வெட்டும் போது என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வார்த்தையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தனை போய் வெட்டுறாங்க. இப்போ இதுக்குள்ளே ஒருத்தன் பூந்து ஒருத்தரையும் கத்தி எடுத்து ஓங்கி ஓங்கி வெட்டுறான். ஆக்ஷனில் பாருங்க. அங்கிறவங்க கதறுவாங்க, கூச்சல் போடுவாங்க, விட்டுரு, என்ன வெட்டிக்கோ, என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு கத்துவாங்களா இல்லையா? கூச்சல் போடுவாங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இறக்கம் வைக்காத, அவனையும் போடு, அந்த குழந்தையும் போடு, எல்லாரையும் போடு. காரணம், என்னை எதிர்த்து நிற்கிறாங்க அவங்க. நான் என் ஜனங்களை நடத்திட்டு வரேன், எனக்கு எதிர்த்து நின்னாங்க அப்படின்றார். இவன் போகிறான். போய் அந்த இடத்துல 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது சவுல் அவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். இப்போ எல்லாரையும் கொண்டு போடுன்ட்டாரு. இவங்களை வழி மறிக்க சொன்னது யாரு? இப்போ மோதி கட்டளை இடாம போலீஸ்காரன் இல்லை இவங்கெல்லாம் செயல்படுவாங்களா? மிலிட்ரி செயல்படுமா? அப்போ யார் முக்கியம்? இதுக்கு ஆகாக தான் முக்கியம். ஏன்னா அவன் தான் இவங்களை வந்து போய் வழி மறிங்க, அவங்கள விடாதீங்கன்னு சொன்னான். இம்பார்ட்டன்டான பர்சனை இவன் என்ன பண்றான்? பிடிச்சா அவனை தான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். கர்த்தர் சந்தோஷப்பட்டுப்பார், அவனை புடிச்சு வச்சுக்கிறான். அப்புறம் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். பட்டய கருக்களாலே எல்லாரையும் சங்காரம் பண்றான், அவனை புடிச்சுக்கிறான். அப்புறம் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை, அதாவது பெஸ்ட் குவாலிட்டி உள்ளது, முதல் தரமானதுன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உள்ளது. நம்ம சொல்கிறோம் தெரியுமா, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டின்றோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டிங்களை என்ன பண்ணுறான், அவன் பிடிச்சி வச்சுக்கிறான். அதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். நீ இறக்கம் பாரக்கூடாது. நீ வந்து யோசித்துட்டு இது பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. நம்மளை பார்க்கலாம் தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம கவனமாக இருக்கணும். தவிர நம்ம சுயதனமாக யோசித்து அவங்க என்ன யோசித்துப்பாங்க, இவங்க என்ன யோசித்துப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசி நடக்கவே கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய். ஆனால் கர்த்தர் சொல்கிறத செய். கர்த்தர் சொல்கிறாருன்னு நீயே உன் சொந்த இஷ்டமாக நீ செஞ்சுட்டு இருந்தாலும் அது உனக்கு ஆபத்து. கர்த்தர் சொல்லி நீ செய்யாமல் போனாலும் அதுவும் உனக்கு ஆபத்து. ஆனால் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும்னா தேவனோட எப்போவுமே அந்த கனெக்ஷன்லேயே இருக்கணும். அந்த கனெக்ஷன்லேயே இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா தேவன் சொன்னதை பூரணமாய் செய்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஆமென். இப்போது கொண்டு வரான். புரியுதா? அப்போது இதில் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இப்போ சாமுவேலுக்கு தெரியாது. சாமுவேலுக்கு இந்த விஷயம், இவனை யுத்தத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சாமுவேலுக்கு இந்த விஷயம் ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் தான் வந்து சொல்கிறார் சாமுவேலுக்கிட்ட,
ஒரு மனுஷங்கிட்ட இறங்கி உட்காந்து பேசுகிறாரு பாருங்க, அதுதான் நம்ம அவர் இறங்கி எல்லாவற்றையும் பேசுகிறத கேட்க ஆரம்பிக்கும் போது, நம்ம அவர் சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்மோட தொடர்ந்து ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். தொடர்ந்து பேசுவார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் பேசக்கூடிய அந்த தருவாயத்தை நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும், நான் உருவாக்கி கொடுக்கணும். எப்படின்னா, அவர் சொல்கிறத எக்ஸாக்டாக செய்யணும். செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஏன்னா சாமுவேல் ஆழ்ந்த நாட்களில் அப்படி ஒரு சம்பவம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத நடந்ததே கிடையாது. சாமுவேல் கடைசி மூச்சு வர, முதிர் வயது ஆகிற வர தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றினார். அது வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது. இப்போ இவனை ராஜா கேட்டு இவனை ராஜாவாக ஆண்டவர் உண்டு பண்ணிட்டாரு. இவனை உண்டு பண்ண பிறகு இவன் தேவனுக்கு விரோதமாக ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் போயிட்டானே அப்படின்ற ஒரு துக்கம் அவருக்குள்ளே வந்ததுனால இரவு முழுவதும் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இப்போ ஆண்டவர் தான் பேசுகிறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாருன்னா என்ன கூப்பிடுக்குவார்? ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பான்னு கூப்பிட்டுருப்பார். அதுக்கப்புறமா சாமுவேல் கூட பேசுகிறார், இந்த சவுலோட பேசுகிறார். சவுலோட பேசுகிற காரியங்கள்லாம் தொடர்ச்சியாக போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே நல்லா பார்த்துங்க, தொடர்ச்சியாக போடப்பட்டிருக்கிற காரியத்தில் இந்த சவுல் செஞ்சதை ஆண்டவர் சுட்டி காண்பித்து அவனை அதோடு தள்ளிடுறாரு. புரியுதுங்களா? அவனை குறித்து சொல்கிறாங்க பாருங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். சரி, இதெல்லாம் நடக்குது. ஏன்னா இவன் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறதுனால சத்தம் கேட்குது. அப்போ இதெல்லாம் என்னப்பா, நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொன்னீன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட பிறகு அந்த இடத்துல நிறையா செய்யணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறது என்ன, அமலேக்கரை முழுசாக அழிச்சிட்டு வா. இவன் அழிக்கிறது இல்லை. ஆகாயை காப்பாற்றிட்டான். அடுத்தது ஆடு மாடு மிருகங்களெல்லாம் எடுத்துட்டான். அதுக்கு பிறகு அங்கே சாமுவேல் 22ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. அதற்கு சாமுவேல் 21லேருந்தே வாசிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் நீ செலுத்துகிற பலி பிரியமாக இருக்குமோ அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா? அது நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாத, நீ என்ன காணிக்க கொடுத்தாலும், நீ என்ன உதவி செஞ்சாலும், நீ உன் புது துணியே எடுத்து ஏழைக்கு கொடுத்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? அப்போ எது உத்தமம்? அவருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம். பலிகளை நீ செலுத்துகிற காணிக்கையை பார்க்கலாம், நீ செய்கிற தியான தர்மங்களை பார்க்கலாம், அவருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம். ஆண்டவர் உன் பலியை நம்பி இருக்கிறாருன்னு யோசிக்கிறியா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்ப்பணிக்கணுமா? உலகத்தில் இருக்கிற சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உன்னை டைவர்ட் பண்றான். இப்போ அதிகமாக டைவர்ட் பண்றான். நவீனத்துவம், அதாவது டெக்னாலஜி அதிகரிக்க 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 அதை பயன்படுத்தி உன் மனசை கம்ப்ளீட்டாக திருப்புறான். உன் இருதயத்தை கம்ப்ளீட்டாக தேவனை விட்டு திருப்புறான். உனக்கு தெரியாமலே நீ திரும்பி கொண்டிருக்கிற. உனக்கு தெரியாமலே உலக போகிற போக்கில் போவதுக்கு நீ நிறைய காரியத்தை அதில் பார்த்து அந்த தீட்டான வழிகளிலே, அந்த பாவமான வழிகளிலே, அந்த தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடப்பதுக்கு ஒன்று நீ அர்ப்பணிக்கிற. உன் எண்ணம் ஃபுல்லாதே நிறைந்திருக்கிறது. உன் கண்ணின் பார்வை ஃபுல்லாதே நிறைந்திருக்கிறது. உன் இருதயத்தின் எண்ணங்களில் அதே நிறைந்திருக்கிறது. உலகத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுன்றாரு. உலகத்தில் நீ வாழுகிற உனக்கு தேவையானவைகள் எல்லாம் தேவன் கூட சேர்த்து கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம தேட வேண்டிய விஷயம்னா ஆண்டவரை தேடணும். அதுக்கு சொல்றாரு, பலியை பார்க்கிலும் வாசிங்க வாசிங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும்
செவி கொடுத்தலும் உத்தமம். ரட்டகம் பண்ணுதல். என்ன பண்றதுல? ரட்டகம் பண்ணுதல். அவன் என்ன பண்ணிட்டான் அப்போ? ரட்டகம் என்ன? ரெண்டு மனசு. ரெண்டகம், அதாவது ரெண்டகம் பண்றது. அதாவது ஆண்டவர் சொல்றதை செய்யறது இல்லை. நீ நம்ம எப்பவுமே பாருங்க, நம்ம தேவன் நம்ம ரொம்ப இரக்கம் உள்ளவங்க இல்லை. நம்மளை பார்க்கல ஆண்டவர் தான் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அதனால ஆண்டவர் சொல்றதை செய்யணும் தவிர நீ அவங்க விடுற கண்ணீருக்கு, அவங்க பார்க்குற வழிக்கெல்லாம் பார்த்து இருக்கு. அவங்க எதுக்காக அப்படி இருக்கிறாங்கன்றது தேவனுக்கு தான் தெரியும். அவங்க எதுக்காக அவங்க வாழ்க்கையில் அப்படி கஷ்டப்படுறாங்க, எதுக்காக அவங்க போய் ஒரு இடத்துல ஒரு ஸ்லம் ஏரியாலையோ எங்கேயோ தங்கி ஏன் வாழறாங்கன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ பார்க்கறத பார்க்குற, ஐயோ ஐயோ கஷ்டப்படுற, நம்மளை பார்க்கலாம் தேவன் இரக்கம் உள்ளவர். ஏன்னா அவங்க தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சேரியில் இருக்கிறவங்கள கர்த்தர் செவி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து தேவன் தூக்கி விடுகிறார், இளையவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி விடுகிறார். அந்த குப்பையை மாற்றணும்னா தேவனுக்கு செவி கொடுக்கணும், அந்த கந்தையை மாற்றணும்னா தேவனுக்கு செவி கொடுக்கணும். நீ மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு தேவனை குறை சொல்லிட்டு உட்காந்துன்னா குறை சொல்லினே தான் உட்காந்துருப்ப. உன் மனம் திரும்புதலுக்காக தேவன் வெயிட் பண்ணுவார், உனக்கு ஒரு காரணத்தை நிர்ணயிச்சிருப்பார். அதை நிறைவேற்றுறதுக்கு உன்னை அர்ப்பணிச்சுன்னா உலகத்தில் நீ ஆசீர்வாதமாக இருந்துருவ, அதுக்கப்புறமா நித்தியத்துக்குள்ளே சேர்ந்துருவ. அதை உணராமல் நீ வாழ்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிறவரையும் கஷ்டப்படுவ, கடைசியிலையும் ஆக்கணி தீர்ப்பு நீ ஆடியவ. நல்லா தெரிந்து கொள். லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் கள்ள மனம் திரும்புகிறான், லாஸ்ட் மூமெண்ட்டில். ஆனால் அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எல்லாம் ட்ராஜடி தான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே திருடு தான், சமாதானம் இருந்திருக்காது, தூக்கம் சரியாக வந்திருக்காது. ஏன்னா திருடவங்க எப்போ பிடிச்சிருவாங்கன்ற பயத்தோடு கூட வாழ்ந்திருப்பான். அப்படி தான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டதுக்கு காரணம் கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்பிட்டான். ஆனால் நீ அதை முதலே செஞ்சிட்டினா உலகத்திலையும் உனக்கு நன்மை, பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிப்பதுக்கு தகுதி பெற்றிருப்ப. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஆமென். வாசிங்க. ரட்டகம் பண்ணுதல். ரட்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனை சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். புறக்கணித்து தள்ளினார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இவன் கர்த்தரை புறக்கணிக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை என்ன பண்ணிட்டான்? அதை தான் சாமுவேல் ரொம்ப கிளியரா சொல்றார். நீ கர்த்தரின் வார்த்தையை புறக்கணித்ததுனால அவர் உன்னை புறக்கணித்தார். நீ தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னை புறக்கணிச்சிருவாரு. நீ வாழ்ந்து நிற்ப. அதுக்கு பிறகு வர வசனங்கள் எல்லாம் வாசிப்போம். 24 வாஸ்டா வாசிக்கணும். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். இப்போ சொல்றான், நான் உம்முடைய வார்த்தை மீறினதுனால பாவம் செய்தேன் அப்படின்றான். மன்னிப்பு கேட்கிறான். நான் பாவம் செய்தேன். வாசிங்க. நான் ஜனங்களுக்கு பயந்து. என்னது? நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அவரின் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து. யாரை கேட்கிறான்? நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றார். இப்ப யாரை கூப்பிடுறான்? சாமுவேல். அங்க தாவீதுக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதெல்லாம் காமிக்கணும் தான் இன்னைக்கு நிறைய வச்சான டைம் நமக்கு இல்லை. ஆனால் சொல்கிறேன் பாரு, தாவீதுக்கும் இதே மாதிரி சூழ்நிலை வருது. பத்சிபாவோடு கூட அவன் தப்பு செஞ்சது நிமித்தமாக கர்த்தர் அவனோடு கூடவும் பேசலை, அவனோடவும் பேசாது இருந்தார். அங்கே நாத்தானை அனுப்புகிறார், இங்கே சாமுவேல் அனுப்புகிறார். இந்த இடத்துல இவன் சாமுவேலை கெஞ்ச கேட்குறான். அந்த தாவீது தேவனுடைய பார்வையில் மனம் திரும்பிட்டான். அதுதான் சங்கீதம் 51 அவர் எழுதியிருப்பார். சங்கீதம் 51 எழுதியிருப்பார். இப்போ இவன் என்ன சொல்றான்றத மாத்திரம் கேட்டுருங்க, வாசித்துருங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். உன்னையும் புறக்கணித்து தள்ளி. கர்த்தருடைய வார்த்தை எப்போ புறக்கணிச்சியோ அவர் உன்னையும் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். வாசிங்க. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது. இப்போ அவன் நான் உன் கூட வரமாட்டேன். ஏன்னா சாமுவேல் யார் கூட நிற்கிறாரோ அவங்க கூட ஜனங்க நிற்பாங்க. இப்போ இவன் மனம் திரும்புறதுக்கு காரணம் என்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம் என்ன?
இவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம் தன் பதவியை இழப்பதுக்கு அவனுக்கு தயாராக இல்லை. ஆனால் தாவீது கேட்கும் போது மன்னிப்பு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அவன் வந்து பொருளையோ பணத்தையோ ராஜபாரத்தையும் கேட்பதில்லை. உம்முடைய ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீரும், என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீரும். 51 சங்கீதத்தில் அப்படித்தான் அவன் சொல்லுவார், எடுத்துக்கொள்ளாது இருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்றார். வாசிங்க வாசிங்க. சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். பார், சவுல் என்ன பண்றான்? சால்வின் தொங்கலை. அதான் சால்வின் தொங்கல் என்ன, அவர் மேலே வந்து என்ன போட்டிருக்காரு? சால்வை போட்டிருக்காரு. அது தொங்கல்னா கீழே தொங்கும் தெரியுமா? இப்போ டிபோட்டா போடுறீங்க, அது என்ன, அது கீழே தொங்குது. அதை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிடுச்சு. ஏன் கிழிஞ்சு போயிடுச்சு? அப்பொழுது ஏன் கிழிஞ்சு போச்சு? அது சாமுவேல் போயினேக்கிறாரு. ஏன் போயிட்டார் அவரு? நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்ட, நான் உன்னோட கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாதுன்னு போறாரு. அங்க சால்வு கிழிந்து போகுது. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், இப்போ உன்னோட வாங்கிக்கிறான் அவன். அப்போது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு, இதே போல சால்வு கிழிச்சல, உன்னிடத்தில் இருந்த அந்த ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இதோடு கூட நிக்கணும்னு விரும்புறேன். தொடர்ச்சியா நம்ம தியானிப்போம். ஆனா அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அதே வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது காணிக்கையோ பொருளோ, நீ கொண்டு வந்து கொடுக்குற பைசாவோ, நீ கொண்டு வந்து கொடுக்குற நன்மையோ, அதை எதிர்பார்க்கல. கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அதுதான் உத்தமம். அந்த உத்தமமா நீ வந்து இந்த தேவனுடைய விருப்பத்தை செய்யாம உன் சொந்த இஷ்டமா செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் நம்மோடு கூட இணைந்து, அதாவது என் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலை, ஆண்டவர் அவங்களை கூப்பிட்ட ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது உதய் பிரதர் ஆகட்டும், ஆனந்த் பஸ்ட் ஆகட்டும், இல்லை ஜோசப் ஆகட்டும், இல்லை நம்மோடு கூட இருந்து போனவங்க ஆகட்டும், இல்லை வேலூர்கார் ஆகட்டும், இல்லை ஸ்டீபன் ஆகட்டும், எல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம சுய சித்தத்தை நிறைவேற்றவே கூடாது. ஊழியம் கர்த்தருக்குரியது. ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு செய்யணும். ஆண்டவர் சொல்றதை தான் செய்யணும். அவன் சவுல் சொல்றான் பாருங்க, ஜனங்களின் சொல்லை கேட்டேன். அவங்களுக்கு பயந்து, எது பயந்து? அவங்க சொல்றதை கேட்கலன்னா அவங்க வராத போயிடுவாங்களே, அவங்க சொல்றதை கேட்கலனாக்கா அவங்க எனக்கு கொடுக்காத போயிடுவாங்களே அப்படின்லாம் யோசித்து அவங்க சொல்ற ஆலோசனையிலாம் நம்ம ஊழியம் செஞ்சோன்னா தேவனுக்கு முன்பதாய் உத்தமமா நிற்க முடியாது. தேவன் சொல்லுகிறதை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றதை மாத்திரம்தான் நிறைவேற்றணும். ஆண்டவர் உன்னை ஊழியக்காரனாய், மனுஷனுக்கு ஊழியக்காரனாய் இல்லை, அவருடைய ஊழியக்காரனாய் அதிகாரம் உள்ளவனாய் தேவன் படைத்திருக்கிறார். அதனால நம்ம யாருக்கிட்டையும் ப்ளீஸிங்காக போனோன்ற அவசியம்லாம் நமக்கு இல்லை. தேவன் சொல்றதை அப்படியே போதிக்கணும். அவங்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேவன் கொடுப்பதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு உள்ளவராக இருக்கிறார். சவலை ஆண்டவர் புறக்கணித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேறு ஒருவனை உத்தமமா இருக்கிறதை தேவன் தெரிந்து கொண்டார். அது வரைக்கும் தாவீது தான் யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. புரியுதா? இவனை எந்த கோத்திரத்திலிருந்து கூப்பிடுறாரு? பெஞ்சமின் கோத்திரத்தான் இவன். ஆனா தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அவன் அடுத்த கோத்திரத்திலிருந்து சந்திக்கப்படுறான். இந்த இடத்துல நீங்க அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னை எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார்ப்பா. எவ்வளோ தாழ்விலையும் தாழ்மையா இருந்த நீ. ஏன்னா இவன் சொல்றான், நாங்க பெஞ்சமின் கோத்திரம், நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டதிலேயே நாங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்றான் சவுல். நான் எப்படி ராஜாவாக முடியும்? நான் ஆண்டவர் உன்னதான் அபிஷேகம் பண்றார். அவ்வளோ தாழ்மையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ராஜாவாக்கி கொண்டு வந்தாரு. நீ எதுக்கு மற்றவங்க பேச்சை கேட்டு நடந்த? என்ன 97ஆம் ஆண்டு இயேசு சந்திக்கும் போது என்னோட யாருமே கிடையாது.
யாருமே கிடையாது. ஆண்டவர் எல்லாம் வந்து நடத்திட்ட பிறகு, உயர்த்திட்ட பிறகு ஆலோசனைகள் சொல்லலாம். ஆனால் தேவ சித்தத்தை மாத்திரம்தான் நிறைவேற்றணும். இப்போ நான் கூட எனக்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தெல்லாம் உதயபடுத்துகிட்ட சொல்லலாம். ஆனால் அவர் நான் சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். ஒருவேளை நான் சொல்லுகிறதும் ஆண்டவர் சொல்லுகிறதும் அதே போல் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம்? செயல்படலாம். ஏன்னா ஆண்டவர் எப்படி தெரியுமா? 2 பேர்கிட்டையும் பேசுவார். பீட்டர்கிட்டையும் பேசுகிறாரு, 100க்கு அதிபதிக்கிட்ட கூட பேசுகிறாரு, சவுல்கிட்ட பேசுகிறாரு, நாத்தான்வேல்கிட்ட பேசுகிறாரு. புரியுதா? அப்போது 2 பேர்கிட்டையும் பேசுகிறாரு. ஆண்டவர் ரொம்ப நைத்தியாக அழகாய் செய்கிறவர். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உத்தமமாக இருக்கிற இன்னொருத்தனை தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஒன்று என்ன பண்ணிட்டாரு? புறக்கணிச்சிட்டார். உன் ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ஒரு ஆள்றார். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்ல வேண்டாம், அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசித்தணும். 13ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ண. இல்லை, இப்போ தாவீது கதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லலை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் தைல குப்பி எடுத்து தாவீது மேலே அபிஷேகம் பண்ணுறார் சாமுவேல். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். போதும். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே வந்துட்டாரு? 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அங்கே வந்தார், இங்கே நீங்கினார். நீ சொல்கிறத கேட்கலன்னா ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போயிடுவார். யார் சொல்கிறத கேட்குறாங்களோ அவங்ககிட்ட போயிடுவார். அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் இருப்பார்? அவங்க சொல்கிறத கேட்டுனே இருந்தால் அவங்களோடவே இருப்பார். அவங்க சொல்கிறத கேட்காத போனாங்கன்னா அவங்கள விட்டு விலகிடுவார். அப்போ நம்ம தேவனால் நடத்தப்படணும்னா தேவனோடு கூட இணைஞ்சிருக்கணும், அந்த ஐக்கியத்தோடு கூட இருக்கணும். சொந்த இஷ்டமா சுயதனமாய் வாழாதபடி நீதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்மா பிழைக்கணும்பா, நீ உலக வாழ்க்கைக்காக நான் உன்னை உருவாக்கலை, என்னை துதிப்பதுக்காக உன்னை உருவாக்கி இந்த உலகத்தில் வச்சிருக்கிறேன். புரியுதா? இந்த உலகத்தில் வச்சிருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனே என்னோட கூட சேர்ந்து நிரந்தரமாக எங்கே வாழ போகிற? லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் வாசித்துருங்க. 34ஆம் வசனம் வாசிங்க. 20:34. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய. பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதிலும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஆமென், ஆமென். அப்போ உயிர்த்தெழுதல், மரித்தவர் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாதான் நீ உயிர்த்தெழுவ, அப்படி இல்லைன்னா ஆக்கினி தீர்ப்புக்கு வைக்கப்படுவ. நித்திய ஜீவன் என்று சொல்லுவது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது, ஆக்கினி தீர்ப்பு என்பது நரகத்தை குறிக்கிறது. அப்போ இந்த உலக வாழ்க்கை உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயசு வர தேவனுக்கு செவி கொடுக்கிறியா என்பதை பார்த்துக்கொள். தேவனுக்கு செவி கொடுக்கிறியா? தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழறியா? ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறார். இப்போ எந்த சவுல் வந்து யாரை விட்டு வச்சா? அமலிக்கிற ராஜாவை வச்சுட்டா, ஆகாய. ஆனால் அந்த ஆகாய யார் கொண்டுறது? சாமுவேல் கொண்டுறாரு. சாமுவேல் என்ன பண்ணுறாரு? பேசிட்டே இருந்தான். அவன் சொன்னா மரணம் தப்பினது அப்படின்னு யோசிக்கிறப்பவே எப்படா தப்போன்னு சாமுவேல் என்ன பண்ணுறாரு? அவனை கொண்டுறாரு. ஆனால் இந்த சவுலின் மரம் யாருனால ஏற்படுது? சவுல் சாகும் போது யாருனால சாவறான்? அமலிக்கர்களால் சாவறான். ஏண்டா சவுல், ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார மொத்தத்தையும் அழிச்சிருன்னு,
அன்னைக்கு நீ ஒன்று விடாத அழிச்சிருந்தா இன்னைக்கு அவன் கையில் நீ மறிச்சிருப்பியா. அதனால தான் சவுல் சொல்கிறாரு, இவன் கையில் நான் சாவணும்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் ஈட்டியை வச்சு அவர் மேலே என்ன பண்ணுறாரு, உழுறாரு. உழுந்தோம் அவர் உயிர் என்ன பண்ணல, போல. உயிர் போகாததுனால அங்கே ஓடுற ஒருத்தனை கூப்பிடுறாரு. அவன் யார்? அவன் அமெரிக்கலரு. டே என்னை கொன்னுடுறா, என்னை கொன்னுடுறான்றாரு, என்னை கொன்னுடுறான்றாரு. ஆனால் அவன் பயப்படுறான். கட்சியில் கொன்னுட்டவன் யார்கிட்ட போகிறான், ஓடி போய் தாவீது கிட்ட போகிறான். போய் சொல்கிறான், மூச்சு வாங்க வாங்க நின்று சொல்கிறான். நமக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிற சொல்கிறான். என்னன்னா, அங்கே கில்போவா மலையில் சவுல் வந்து செத்துட்டாரு, இப்படி ஆயிடுச்சு விஷயம். அப்படி செத்துட்ட உடனே நீ யார்? அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சொல்லிடுறான். சொல்லிட்ட பிறகு ஐயோன்னு கேட்டு நீ யாருன்றான். நான் அமெரிக்கன்ன்றான் பாரு, போட்டுடுறான். அவனை போட்டுடுறான். ஏன்னா நீ உயிரோடு கூட இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொன்னார். நீ எப்படி இருப்ப? அவன் அமளிக்கலன்னு அவனை போட்டுறாரு. நீ எதனா வந்து உன் சுய விருப்பத்துக்காக தேவன் சொன்னதை விட்டு வச்சினா அது உனக்கு முள்ளா மாறிடும், உனக்கு விரோதமாக எழும்பிடும், உனக்கு விரோதமாக நிற்கும். தேவன் சொல்கிறத வந்து துல்லியமாக கேள். ஆண்டவர் இந்த நாட்களில் யாரையும் கொல்லு, அவனை கொன்று, இவனை கொன்றுன்னு சொல்லி கொடுக்கல. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் வாழலை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எதெல்லாம் விட்டு விலகி நீ போயிட்டே இருக்கணுமோ நீ போயிட்டு இரு. பகை வச்சுக்காத, கசப்பு வச்சுக்காத, வைராக்கியம் வச்சுக்காத, விரோதம் வச்சுக்காத, யார் மேலேயும் கசப்பு வச்சுக்காத. நீ விலகிடு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. யார் பற்றியும் யார்கிட்டையும் பேசாத. அவங்களுக்கு காலம் வரும்போது நான் நியாய தீர்ப்பில் கேட்பேன். உனக்கு விரோதம் எழும்பணுங்க, உடனே நீ தூசியை உதறினவன அழிஞ்சிருவாங்கன்னு யோசிக்காத. என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த கிராமத்துக்கு போப்பா, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய வீட்டில் என்னுடைய சமாதானம் தங்கியிருக்கும். ஆனால் உன்னை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவங்ககிட்ட போய் சண்டை போடுவானான்னு ஆண்டவர் என்ன சொல்ல, சண்டை போடு, அதே இடத்துக்கு திரும்ப போடலாம் சொல்ல. உதறிட்டு என்ன பண்ணு, வேற இடத்துக்கு போ. நீ தூசியை உதறப்பார், எப்போ அவனுக்கு நியாய தீர்ப்பு வரும்? நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு நியாய தீர்ப்பு வரும். நான் அது வரைக்கும் அவனுக்கு இரக்கம் பாராட்டுவேன், இரக்கம் பாராட்டுவேன். இரக்கம் தந்திருக்கிறார். சில பேருக்கெல்லாம் நம்மளை சுற்றி தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நமக்கு குறுக்க நிற்கிறவங்க, நம்மை அவமானப்படுத்தி பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க, நம்ம வாழ்ந்திருக்கிற அந்த சிச்சுவேஷனை சகிக்க முடியாதபடி நிறைய காரியத்தை செய்கிறவங்கள எல்லாம் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளுக்குள்ள மனம் திரும்பினால் பிழைத்து கொள்வார்கள். அப்படி இல்லையானால் தேவன் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுவார். அவன் நல்லா புரிஞ்சுக்கொள், உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. மரிக்கணும், மரித்த பிறகு தேவன் வருகையில் உயிர்த்தோடு கூட எழும்பணும். ஏன்னா இன்னும் நிறைய வசனங்களை வாசிக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பார், அதாவது செவி கொடுப்பார், யார் காதுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்கணும், ரொம்ப துல்லியமாக வசனங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம வசனங்களை தியானிக்க தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் தேவ திட்டம் எதுவோ அதை செய்வதற்கு நம் முன்னேற நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த தேவ திட்டத்தை எப்படி தெரிந்துக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாருன்னா யார் இருதயத்தை தேவன் திருப்பிடுவார். அப்படி நீ அந்த பாதையில் போகிறது தேவனுக்கு பிடிக்கலன்னா எப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் கடினமாக்கிடுவார். எல்லாம் கர்த்தர் கையில் இருக்கு, எல்லாம் தேவன் கையில் இருக்கு. நீ மனுஷ பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இங்க இருக்கிறவங்களை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு. அவர் தான் சொல்லிட்டாரு, இந்த வானம் என்னுடைய சிங்காசனம், இந்த பூமி என்னுடைய. ஏன் நான் உங்களுக்கு பணிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த பூமி அவருடைய பாதப்படி. இந்த பூமியில் உன் தலை தாழ்த்தி உன் நெத்தி கீழே பட நீ விழும்போது யார் பாதத்தில் விழுற? யார் பாதத்தில் விழுற? அந்த பாதத்தில் விழுந்து முத்தமிட்டு நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று போற்றப்படும் போது அவர் நாம மகிமைப்படுகிறது. வெறும் நம்ம சத்தத்திலும் துதியிலும் ஆராதனையிலும் நம்ம சத்தத்தை உயர்த்திட்டு சுயதனமாக வாழறது இல்லை. தேவனுக்கு ஏற்ற செயலுக்குள்ள உண்மையும் உத்தமமாய் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கிலும் இன்னொரு உத்தமமானவனை தேவன் தெரிந்து கொள்வார். வேற ஒரு கோத்திரத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்வார். யாருன்னு அது வரைக்கும் சாமுவேலுக்கு தெரியாது. சாமுவேல் வந்து அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் போது கூட சாமுவேல் என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் என்னை கொன்றுவானே, அந்த சவுலித்த காதலை கேட்ட என்னை கொன்றுவானேன்னு ஆண்டவர், ஏய் நான் சொல்றதை கேட்க அவன் யார், அவனை போட்டு தள்ளுறா அப்படின்லாம் சொல்றது இல்லை. இவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றதுன்னா, அங்கே போ, நீ போகும்போது உன்னை கேட்பாங்க, நான் பலியிட வந்தேன்னு, காளையை கொண்டு போ, பலியிட வந்தேன்னு சொல்லு. அந்த விருந்துக்கு
அதாவது இயேசு, அதாவது ஜெஸ்ஸி, அவன் பேர் என்ன, ஈசாய். ஜெஸ்ஸி அதாவது ஈசாய், அவங்கள விருந்துக்கு கூப்பிடு, அவங்க வருவாங்க, அங்கே போ, அங்கே நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இவரு கூட முன்ன சொல்கிறது இல்லை. இப்போ நமக்கு கூட அப்படி சில வேலை ஆண்டு சொல்லி எழுந்து போப்பானா, இங்கே கேட்டுன்னு உட்காந்துக்கூடாது. அங்கே போய் என்ன பண்ணணும் கேட்கக்கூடாது. போகணும், அங்கே போய் கேள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நானே இப்போ சொல்லுவேன், இவங்க காய் வாங்க போனாலும் நீ அங்கே போய் ஃபோன் பண்ணு, நீ என்ன வாங்கணும்னு நான் சொல்கிறேன்னுவேன். அப்போ அதே தான் ஆண்டவர், நீ அங்கே போனால் எழுந்து போயிடணும். நான் அங்கே போய் என்ன பண்ணணும்னு இங்கே கேட்டுன்னு உட்காந்துக்கூடாது. தேவனுக்கு செவி கொடுக்கணும், தேவனுக்கு செவி கொடுக்கணும். புரியுதா? அவர் அங்கே போகிறார், அங்கே போயும் எல்லாரையும் பார்க்குறார், யாரையுமே ஆண்டவர் ஒத்துக்கிறது இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னாப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேளு, வேற ஒருத்தன் பார் ஒருத்தன். அப்போ தான் சொல்கிறார், உனக்கு வேறு ஒரு மகன் உண்டா? ஆமாம், ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை கூட்டணும், அவனை என்ன பண்ணு, கூட்டிட்டு வா. சரி, கூட்டிட்டு வர வைக்க நீங்கள் சாப்பிட்ருங்கன்னாரு அவர் சொல்லியிருப்பார். அதனால தான் இவர் சொல்கிறாரு, அவன் வரகிற வரையும் என் கை உங்கள் வீட்டில் நினைக்க மாட்டேன் நான். ஏன்னா முதல் தேவனுடைய பணி நிறைவேற வேண்டும், அதுக்கு பிறகு மீதி காரியம். வெயிட் பண்ணுறாங்க, தாவீதுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டு வராங்க. எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியுமா வனாந்தரத்தில், அவன் எங்கே இருந்தானோ யாருக்கும் தெரியாது, ஓடி கூப்பிட்டு வராங்க. அது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணுறார். வந்த பிறகு அவன் நிற்கிறான். அவன் எப்படி இருந்தான்றது பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்கிறாரு, இவன் தான். ஏன் தெரியுமா? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தாவீதுக்கு எந்த லீடரும் கிடையாது. அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரான்னு தெரியாது, எங்க கற்றுக்கிட்டான்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் மெய்ப்பரை உயர்த்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை அவன் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செஞ்சு கொண்டே இருந்தார். இன்னைக்கும் நமக்கும் அதே தான். நாம் தேவனுக்கு ஏற்றதை நாம் செய்யும் போது நமக்கு ஏற்றதை தேவன் செய்கிறார்.